2 பேர் வெல்கம் பேக் கைஸ். உங்கள்கிட்ட இருக்கிற அட்மிஷனை ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட் எக்ஸல் ஃபைல் ஏதோ ஒன்று நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும் குயிக்காகவும் ஷீட்டாகவும் பார்த்தலாம். ரொம்பவே சிம்பிளாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கைஸ், ஓகேவா? ஸோ ஓகே, ஜஸ்ட் இதில் ஆல்மோஸ்ட் ஃபுல்லாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பிக்கு ஆட் பண்ணால் பாருங்கள். ஸோ அதுக்கு வந்து பண்ணால் உங்கள்கிட்ட நேஷ்ட்டு பிக்கு இருக்கணும். ஸோ உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஓகே. ஸோ அப்படி உங்கள்கிட்ட பிக் இல்லைன்னா அப்படியே நீங்கள் பேக் போய்ட்டு கீழே ப்ளஸ்ஸையும் கொடுத்துட்டு ஒரு நேனிஸில் ப்ராஜெக்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களுடைய பிக் வந்து பண்ணாக்க கன்வெர்ட் பண்ணி எடுத்துக்கோங்க நேனிஸில். ஓகே, இப்போ நான் பிஷ்ட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணி கொண்டதுனாக்கா பிஷ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஷோ ஆகும். ஸோ இதில் எப்படி எடிட் பண்ணணும்னு பார்த்துலாமா? ஸோ அதுக்கு சாங்குக்கு மேலே ஒரு பேக்ரவுண்ட் இமேஜ்னு ஒரு லேயர் இருக்கா, அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு கலர்ஃபுன்றதை கொடுத்து ஸ்டாரையும் கொடுத்து இப்போ நீங்கள் நேனிஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஸோ அந்த பிக்கு நீங்கள் செலப்பேட்டு மேலே ப்ளஸ்ஸையும் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆட் ஆயிரும். நெக்ஸ்ட்டு மேலே ஒரு குரூப் இருக்கா, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எடி குரூப் வைக்கணும். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணாக்க ஒரு 5 லேயர் இருக்கும். ஜஸ்ட் இதில் நீங்கள் பிக் எப்படி ஆட் பண்ணால் ஜஸ்ட் நான் அதுக்கு கீழே இருக்கிற லேயரை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர்ஃபின்ற கொடுத்து ஸ்டாரிங் விட்டு இப்போ நீங்கள் பேக்ரவுண்ட் பிக் என்ன பிக் ஆட் பண்ணி வச்சுருக்கீங்களோ ஸோ அதே சேம் பிக்கு இங்கே ஆட் பண்ணிவிட்டு மேலே கார்னர் ப்ளஸ் செகண்ட் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இது வந்து பண்ண ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் பிக்கு சேம் மெத்தடில் நீங்கள் இந்த மீதி இருக்கிற அந்த லேயருக்கு எல்லாருக்குமே நீங்கள் பிக்கு ஒன் பண்ணால் நீங்கள் ஆட் பண்ணி எடுத்துக்கோங்க. நான் எல்லா எஃபெக்ட்டும் கொடுத்துட்ருக்கேன். ஜஸ்ட்டு நீங்கள் பிக்கை மட்டும்தான் ஆட் பண்ண போகிறீங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே, ஸோ ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பண்ண இந்த இடத்துல லைட்டாக ஒரு குரூப் மாதிரி இருக்கா, நான் பிக்குக்கு தகுந்த மாதிரி வந்து பண்ணால் கலர் கொடுத்துருக்கேன். சப்போஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ண நினைக்கிறனாக்கா அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் போயிட்டு எஃபெக்ட்குள்ளே போயிட்டு இதில் ஒரு எஃபெக்ட் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு லைட்டாக இன்க்ரீஸ் பண்ணிங்கனாக்கும் உங்களால் வந்து பண்ண கலரை சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நான் வந்து பண்ண பிக்குக்கு தகுந்த மாதிரி கலரை கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ அப்படியே நீங்கள் பேக் வந்துக்கோங்க. ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி உங்களுக்கு எரர் வந்துச்சுனாக்கா ஸோ நிறைய வீடியோவில் நான் வந்து பண்ண சொல்லியிருக்கேன். ஜஸ்ட் அந்த புக் மார்க் போயிட்டு அந்த குறிப்பை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணினாக்கா எரராக வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு மேலே இன்னொரு குரூப் இருக்குது, அந்த குரூப்பை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு எடு குரூப் போயிங்கனாக்கா ஸோ இந்த இடத்துல ஒரு 2 இமேஜ் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துட்றோம். சப்போஸ் இது உங்களுக்கு பிடிக்கலனாக்கா ஜஸ்ட் நீங்கள் வந்து பண்ண உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இந்த மாதிரி நீங்கள் வந்து பண்ண சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு அப்படியே நீங்கள் பேக் வந்துக்குங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி எரர் ஆயிடுச்சுனாக்கா ஸோ கரெக்டாக அது ஃபஸ்ட்டு எந்த அளவு இருந்துச்சோ அந்த அளவுக்கு நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்டுக்குங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இப்போ நாம் பிக்கு ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து பண்ண லேயரில் எஃபெக்டே இருக்காது, அது நம்ம ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வந்து பண்ணால் நம்ம பிக் ஆட் பண்ணிக்கினே போய்க்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பண்ண இந்த ப்ளூ கலர் லேயருக்கு வந்துக்குங்க. ஜஸ்ட் அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு இந்த பாக்ஸையும் கொடுத்து காப் லேயர் கொடுத்துக்குங்க. நெக்ஸ்ட்டு ப்ளூக்கு போயிட்டு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு அது பாக்ஸையும் கொடுத்து பேஸ்ட் டெல்க் நேவரமாக இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீடுக்குன்னா ஆஃப்ல இருக்கான்னு பார்த்துங்க. அப்படி ஆஃப்ல இல்லைன்னா ஆஃப் பண்ணிவிட்டு பேஸ் பண்ணினா ஸோ அந்த எஃபெக்ட் உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் மீது இருக்கிற அடுத்தடுத்த ப்ளூவில் வந்து பண்ண பேஸ் பண்ணி விட்டுக்குங்க சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இப்போ நாம் இந்த ப்ளூ கலரில் எல்லாம் பிக் ஆட் பண்ணலாம். ஜஸ்ட்டு அதுக்கு அந்த லேயர் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர்ஃபின்ற கூட ஸ்டாரை கொடுத்து இப்போ நீங்கள் நேனிஸில் கன்வெர்ட் பண்ணி வச்சுருக்கீங்களா, ஸோ அந்த பிக் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு மேலே கார்னர் ப்ளஸ் இருக்கும், ஜஸ்ட் அதை நீங்கள் கிளிக் பண்ணினாக்கா ஜஸ்ட் அது வந்து பண்ண ஆட் ஆயிரும். ஸோ இதே சேம் மெத்தடில் அடுத்தடுத்த ப்ளூவில் வந்து பண்ணிக்க நம்ம ஒன் பண்ண பிக் ஆட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, முடிஞ்சு. நெக்ஸ்ட் நாம் இந்த க்ரீன் கலரில் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு அதுக்கு அந்த லேயர் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு இதில் இருக்கிற எஃபெக்ட் நீங்கள் அப்படியே காப்பி பண்ணிவிட்டு அடுத்த க்ரீனில் அப்படியே நீங்கள் பேஸ்ட் பண்ணி விட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு சொன்ன அதே சேம் மெத்தடில் நீங்கள் பிக் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ நீங்கள் ஒரே பிக்கு தான் ஆட் பண்ணல. ஸோ இப்போ நான் ஒரு 3 லேயர் மாதிரி கொடுத்துருக்கேன்னா ஸோ இந்த 3 லேயருமே ஒவ்வொரு பிக் ஆட் பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லா இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபைனலி இந்த பர்பிள் கலர்லேயே இருக்குது. ஸோ இதில் நீங்கள் எப்பவும் போல் பிக்கை நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்குங்க. ஸோ அவ்வளோதான். இப்போ நீங்கள் புல்லு 10 மாதிரி வீடியோ க்ரியேட் பண்ணி ஆச்சு. நெக்ஸ்ட்டு நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங் இதை கிளிக் போயிட்டு இந்த ஃப்ரேம் ரேட்டை நீங்கள் சிஸ்டம் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண பார்க்கணுன்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம பண்ணிவிட்டு கூட பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.